மேட்டூர் அருகே வனவாசியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து பொதுமக்கள் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், வணக்கம். டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் பொதுமக்களும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனவாசியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள கோயில்களுக்கு தினசரி ஏராளமான பெண்கள் சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வனவாசியிலிருந்து அரசமரம் செல்லக்கூடிய சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் கடையின் அருகே மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு சாலையில் செல்லக்கூடிய பெண்களிடம் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் எழுந்து வருகிறது. இது குறித்து அந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் இதுவரை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 2 மாதத்திற்கு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கூட பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்க வந்த டாஸ்மாக் அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் இங்கு செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் கடையை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் 2 மாதத்திற்கு மேலாகியும் இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனவாசி பேருந்து நிலையத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் டாஸ்மாக் கடையை நோக்கி பேரணியாக சென்று கடைக்கு பூட்டு போடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் பேரணியாக சென்றவர்களை ஒரு போலீசார் தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அந்த பகுதியில் தற்போது சற்று பரபரப்பு நிறைந்த சூழல் காணப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்.